ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமானால் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்று திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திமுகவின் மாணவர் அணி நிர்வாகி ராஜீவ்காந்தி, தந்தை பெரியார் பற்றி அவதூறாக பேசி வரும் சீமான் அடுத்து அம்பேத்கரை பற்றியும் பேசுவார் என்று கூறினார். தமிழீழம் தொடர்பான சீமானின் உண்மையான முகம் வெளியே வந்துள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இயக்குநர் என்ற போர்வையில் சீமான் சிங்கள அரசுக்கு பல்வேறு உதவிகளை புரிந்துள்ளார் என்றும் ராஜீவ்காந்தி குற்றம் சாட்டினார். புலிகளின் முக்கிய அமைவிடங்கள் குறித்து சிங்கள அரசுக்கு தகவல் கொடுத்துள்ளார் என்றும் ராஜீவ்காந்தி தெரிவித்தார். ஒரு போர் சூழலில் போர் நடந்த போது அந்த காட்சிகளை தமிழ் சமூகத்துக்கு காட்ட வேண்டியதற்கு அழைக்கப்பட்ட சந்தோஷத்துடைய அந்த பேட்டி வந்தவுடன் ஒரு தமிழீழத்தின் ஆதரவாளர் என்ற முறையிலும் கடந்த காலத்தில் தமிழீழத்தின் போராட்டத்திற்காக செயல்பாட்டுகளாக இருந்தேன் என்ற முறையிலும் சீமானவர்களின் பொய்யை நம்பி வாக்கிய குறைத்த லட்சக்கணக்கான இளைஞர்களில் நானும் ஒருவன் என்கிற முறையிலும் இதை உங்களிடம் பல சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் பொதுமக்களுக்கு கடமையை இருக்கிறது என்பதால் ஈழம் என்ற அரசியல் தமிழக சூழலில் 1970க்கு பின்பு மிக பிரதான அரசியல். தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு எவ்வளவு பிரதான அரசியலோ, மொழி எவ்வளவு பிரதான அரசியலோ, அதளவுக்கு ஈழம் என்ற அரசியல் தமிழ்நாட்டு அரசியலில் பல தாக்கத்தை சென்றது. தமிழீழத்திற்கு சீமானவர்கள் போய்வந்த பின்பு ஒட்டுமொத்தமாக தமிழீழ மண் அழிக்கப்பட்டிருக்கிறது. நாம் குற்றச்சாட்டு வைக்கிறேன், நாம் குற்றச்சாட்டு வைக்க விரும்புகிறோம். 6-7 மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குநர் சீமான் என்ற போர்வை இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக 2009ஆம் ஆண்டு அளிக்கப்பட்ட குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம். இங்கு நடக்கிற வருகிற செய்திகள் எல்லாம், இப்போது வெளிவருகிற ஆதாரங்கள் எல்லாம் அச்சத்தையும் ஒரு மன இயக்கத்தையும்